முனியம்மா, உன் இட்லி மட்டும் சூப்பரா இருக்கே. அப்படி என்ன மாவுல கலக்குற? நான் என்னையா மாவுலாம் கலக்க போறேன்? எல்லாரும் சொல்றேன் இட்லி மாவு தான் கலத்தி இட்லி சொல்றேன். நான் வைக்கிற சாம்பார் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. வீட்டில் என்னத்த சாப்பிட்டாலும்ப்பா, முனியம்மா இட்லி கடையில் வந்து சாப்பிடாம முனியம்மா கையால் இட்லியும் சாம்பாரும் சாப்பிடலண்டா பத்தியே படமாட்டுது. முனியம்மா இட்லியும் சாம்பாரும் சாப்பிட்டா அது ஒரு உடம்புக்கு தெம்பு தான். சூப்பர் இட்லி சூப்பர். முனியம்மா, எங்க வீட்டுல எங்க பொண்டாட்டியெல்லாம் சுடுற இட்லி தோசைலாம் வேஸ்ட். நீ சுடுற இட்லி தான் டெஸ்ட். முனியம்மா, ஓ அப்படியா ஐயா, இட்லி தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இட்லி பிடிச்சிருக்கா? உன் இட்லிண்டா உயிர். உன் கடை இட்லி தான் இட்லி, சாம்பார் சூப்பர். எங்கள் வீட்லேயும் என் பொண்டாட்டிலாம் சாம்பார் வைப்பாளுவோ. சாம்பார் வைடின்றா ரசம் மாதிரி இருக்கும். ரசம் எது சாம்பார் எதுன்னே தெரியாது. நீ எப்படி சாம்பார்லாம் சூப்பராக வச்சுருக்க முனியம்மா? இந்த மாதிரிலாம் அவளுக்கு வச்சு ஒரு இட்லி சுட்டு கொடுக்க தெரியாது. எல்லாருக்கும் கைப்பக்கம் வராது ஐயா. அதண்டா சொல்லு. முனியம்மா இட்லி கடைண்டா எல்லாரும் சாப்பிட வந்துடுவாங்களே. கூட்டம் அள்ளி எடுக்குது. ஆனால் உட்காரதான் இடம் இல்லை. ஆமா ஐயா, கடை வர சின்ன கடையா இருக்குல்ல. கடை கொஞ்சம் பெருசா பிடிச்சி ஹோட்டல் மாதிரி வச்சு நடத்தலாம்ல முனியம்மா? ஹோட்டல் மாதிரியே வச்சு நடத்துறதுக்கெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ வசதி இல்லை ஐயா. என்னாலையும் வேலை பார்க்க முடியாது. வேலைக்கு ஆள் வச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அதெல்லாம் நம்மளால முடியாது ஐயா. இந்த கடைக்கே 2 கடைக்கு, ஒரு கடைக்கு 2000, ஒரு கடைக்கு 1000 கொடுக்குறேன். அதே என்னால் கொடுக்க முடியல. இட்லி சூடா இருக்கு, எடுத்து வந்துட்டா ஐயா. வேணாம் முனியம்மா, வேணாம். இது வயிறு ஃபுல்லாகிடுச்சு. டெய்லி வீட்டில் காலையிலே சாப்பிட்றது இல்லை. வீட்டுக்காரியே ஏசுறா, என்ன டெய்லி முனியம்மா வீட்டிலேயே முனியம்மா அம்மா கடையிலேயே போய் சாப்பிட்றீங்க, இங்கே வீட்டிலேயே சாப்பிட்றது இல்லைன்ட்டு என் பொண்டாட்டி ஏசுறா. 4 இட்லி பார்சல் பண்ணி எடுத்துட்டு போய் கொடுங்களேன் வீட்டில். அதானே, பார்சல் பண்ணி எடுத்துட்டு போய் கொடுங்க. அவங்கள சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம். ஏன்ப்பா நீ வேற, ஒரு நாளைக்கு வாங்கி கொடுத்தோன்னு வச்சுக்க, அதை ருசி கண்டு போய் டெய்லி எங்களை இட்லி வாங்க வச்சுருவாள்வோம். டெய்லி கடையில் போய் முனியம்மா அம்மா கடையில் போய் இட்லி வாங்கிட்டு வாங்க இட்லி வாங்கிட்டு வாங்கன்ட்டு 3 வேளையும் சொன்னாலும் சொல்லுவாங்க. சாப்பாடே செஞ்சு கொடுக்க மாட்டாளுவாப்பா. ஆமா ஆமா, அவ்வளோக்கெல்லாம் வாங்கி கொடுத்து ருசி காட்டக்கூடாதுப்பா. ருசி காட்டணும்னு வச்சுக்க, டெய்லி நம்மள முனியம்மா அம்மா கடையிலேயே உட்காந்து இட்லியை வாங்கிட்டு வாங்க தோசை வாங்கிட்டு வாங்கன்ட்டு நம்மளை வெட்டி விட்டுருவாங்க. வீட்டுலேயே அடுப்பு பற்ற வைக்க மாட்டாங்க. ஓ, அதுக்காகத்தான் வாங்கிட்டு போக மாட்டீங்களா? பரவாயில்லண்ணே. அவங்கள ருசி பார்த்து இட்லி கேட்டு வாங்கிக்குவாங்களே, வாங்கிட்டு போய் கொடுத்தா என்ன பார்சல் வாங்கிட்டு போய். உனக்கு என்ன முனியம்மா, பார்சல் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு டெய்லி உன் கடையில் 20 இட்லி 30 இட்லி வியாபாரம் போனால் உனக்கு காசு கிடைக்கும், எங்களுக்கெல்லாம் வயிற்றுல அடிக்கும். எங்க பாக்கெட் உள்ள காசுலாம் காலி ஆயிடாமே, அது யார் கொடுக்கறது? திருப்பி ஒன்றை இட்லி வாங்கிறதுக்கு காசு வேணா. அதனால அவ்வளோக்கெல்லாம் வாங்கி கொடுக்க கூடாது. நாங்கள் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு போகிறோம். நீங்க பார்சல் கட்டிட்டு போனாலும் எனக்கு கொஞ்சம் யாரும் ஒன்றா மாதிரி இருக்கும்ல. உன் வியாபாரத்துக்காக எங்கள் பாக்கெட்டு மணியை காலி பண்ண சொல்கிற. அப்புறம் உன் கடையில் வந்து நாங்கள் கடனுக்கு தான் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கோம். பரவாயில்லையா? ஆ என்ன எப்படி சொல்றீங்க? முனியம்மா பச்சியா எப்படி ஏங்கி படிச்சுட்டு கடனுக்குங்கம்மா ஆங்குது. ஒரு நாளைக்கு கடன் வைக்கிறதுக்கு எப்படி சொல்லுது? டெய்லி கடன் வச்சு சாப்பிட்டா என்ன சொல்லலாம்? முனியம்மா கடன்லாம் நாங்கள் வைக்க மாட்டோம், பயப்படாது. பாவம் முனியம்மாக்கா வயசான காலத்துல இட்லி சுட்டு எடுத்து பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கு. அதுட்டு கடன் வச்சு என்ன செய்யறது? அதெல்லாம் சொல்லுங்க ஐயா. நான் என்ன செய்யறது? இந்த இட்லி கடை வச்சு தான் பொழப்பு ஓடுது. நான் நினைக்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். இது இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? நான் கடைக்கெல்லாம் எப்படி வாடகை கொடுக்குறது? எதோ என் வீடு குச்சி வீடா இருக்கிறதுனால சொந்த வீடா இருக்கு, அதுக்கு வாடகை இல்லை. கடைக்கு வாடகை கொடுக்கணும்ல. நீ சொல்கிறது கரெக்டு தான். கடைக்கெல்லாம் வாடகை கொடுக்கணும். நீ என்ன செய்வ பாவம்? உன்னால வேற வெட்டியும் வேலை வெட்டியும் பார்க்க முடியாது. அதனால தான் ஒரு இட்லி 20 ரூபான்னு விற்கிற. எல்லா கடையிலும் 10 ரூபா 15 ரூபா தான் இருக்கு. உன் கடையில் மட்டும் 20 ரூபா இட்லி. ஆனால் ஒரே ஒரு சாம்பார் தான். ஒரு சட்னி வேற கொடுக்க மாட்டேன் ஒரு 4 நாள். ஐயா சட்டினிலாம் வேறு விதமாக பண்ணலாம் ஐயா. என்னால் முடியாது. நான் வயசானவ. சட்டினிலாம் என்னால் அரைச்சிக்கிட்டு தாளிச்சிக்கிட்டே முடியாது. ஏதாச்சும் ஒன்று தான் செய்ய முடியும். சாம்பார் தான் எல்லாம் புரியாமல் ஊற்றிக்கிடுவோம். சாம்பார் ஒன்றே தான் வீட்டில் வச்சு எடுத்துகிட்டு வரேன். அதான் இங்கே வர வச்சு செய்ய மாட்டேன். வீட்டில் சாம்பாரை வச்சு எடுத்துகிட்டு வந்து இட்லி மட்டும் சூடாக சுட்டு கொடுக்குறேன். அதுதான் எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம்.
ஒரு நாளைக்காச்சும் எங்களுக்கு மீனான வச்சு எடுத்து வந்து கூட. ஐயா மீனானம்லாம் கேட்குறீங்க, மீனானம்லாம் வச்சு நான் ஒரு நாளைக்கு எடுத்து வந்தேன்னு வச்சுக்கோங்க, டெய்லி எல்லாரும் அதையே கேட்பாங்க. அதையும் வச்சு கொடுக்கறதுக்குலாம் என்னால் முடியுமா ஐயா? பட்டாத்துக்கு ஒரு இட்லி 60 ரூபாண்டு விற்றா வாங்குவீங்க ஐயா? சரியான கேள்வி முனியம்மாக்கா கேட்டுருச்சு, சரியான கேள்வி. ஆமா, ஒரு இட்லி 60 ரூபா 50 ரூபான்னு வித்தா நீங்களாம் வாங்கி சாப்பிடுங்க ஐயா? இப்படியே ஆண்டு ஏங்குறீங்க எல்லாம். என்ன சொன்னீங்க நீங்கள் ஏங்குறீங்க? ஒரு இட்லி 50 ரூபா 60 ரூபாண்டு விற்றா இந்த முனியம்மா என்ன அநியாயமாக விற்கிறா? ஒரு இட்லி 50 ரூபா 60 ரூபாண்டு விற்கிறா. இது சொல்லிட்டு கடன் பக்கமே யாரும் வந்து தலை வச்சு படுக்க மாட்டாங்க ஐயா. அதுக்காகத்தான் நான் சரி சாம்பாரும் இட்லியுமே சுட்டு கொடுக்குறேன் ஐயா. பரவாயில்ல முடியாமா, எங்களுக்கு மீனானோ சட்டினிலாம் வேணாம். சாம்பாரும் இட்லி மட்டும் எடுத்துட்டு வா போதும். 20 ரூபாய்க்கு கொடுக்குற இட்லியே போதும் முனியம்மா. அதுக்கு மேலெல்லாம் எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு மீனான குழம்புலாம் வேண்டாம். அக்கா எப்படி பேசுறவங்க எல்லாம் எப்படி பேசுறாங்க பாத்தீங்களாக்கா? இத காசு கூடங்கவும் எல்லாம் பயந்து போயிட்டாங்க பாருங்க, சொரையண்டு போட்டுருச்சு அவங்களுக்குலாம். நீங்க 20 ரூபா விற்கிறது அதிகங்கிறாங்க, அதுக்கு மேல எப்படி போட்டா எப்படி வாங்குவாங்க 50 ரூபா 60 ரூபாண்டு? இது தாங்க கரெக்டு. சாம்பாரும் சட்டினிலாம் வேணாம் அக்கா. சாம்பார் ஒண்ணுமே போதும், நல்லா தான் இருக்கு. சாம்பாருக்கும் இட்லிக்கும் சட்டினி மீனான குழம்பு எதுவுமே வேணாம். இதே சுட்டுட்டு வந்து வைங்க அக்கா, உங்களால முடிஞ்சது இதுதான். ஆமாப்பா, என்னால் முடிஞ்சது இதான்ப்பா. முனியம்மா திடீர்னு இப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன். நான்லாம் பயந்தே போயிட்ட முடியாமா. இட்லியும் சாம்பாரும் சூப்பராக தான் இருக்கு முடியாமா. இதே நாங்கள் வந்து டெய்லி சாப்பிட்டுக்கணும், சரியா? சரிங்க ஐயா. ஏதோ நாங்கள் சாப்பிட்றத வச்சு நீ பழப்பம் நடத்திக்கிட்டு இருக்க. நாங்கள் இதே சாப்பிட்டுக்கிறோம் முனியம்மா. சரிங்க ஐயா, சரிங்க. பாருங்கம்மா, எல்லாம் பயந்து போயிட்டாங்க, சாப்பாடு கிடைக்காதோ என்னமோண்டி. சூடாக இருக்கு, இட்லி எடுத்து வைக்கவா? வேணாம் முடியாமா, இதே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. இதை சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். இதே ஃபுல்லாகிடுச்சு முனியம்மா, வேணாம் சாப்பிட முடியாது இதுக்கு மேலே. பணம் எவ்வளோ வருது? 3 தட்டுக்கும் 6 இட்லி வச்சிருக்கேன் ஐயா. 120 ரூபா வருது 3 பேருக்கும். ஒருத்தவங்களுக்கு 120 ரூபா. ஒருத்தவங்களுக்கு 120 ரூபா வருதா? சரி சரி. சாப்பிட்டுட்டு தரோம் முடியாமா, 120 ரூபா. சரி சரி, போன அர்ஜென்ட் இல்லை, சாப்பிட்டுட்டே கொடுங்க. அக்கா நானும் சாப்பிட்டுட்டு தட்டேன். சாப்பிட்டுட்டே கொடுப்பா.